ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணிஸ் கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம நாட்டுக்கோழி வாங்கி வறுத்தரைச்ச மசாலாவோட கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா, வறுத்தரைச்ச நாட்டுக்கோழி கிரேவி. வாங்க ஒரு வெட்டலாம். நான் இப்போ 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி வீட்டில் வளர்த்தது, கடையில் வாங்கினதில்லை, ஒரிஜினல் நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி எப்பவுமே நல்லா மஞ்சத்தூள் தீச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற முடியெல்லாம் போகும். வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, காய்ந்த மிளகாய், தனியா, கசகசா, சீரகம், மிளகு, சோம்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய், தண்ணி, தேவையான அளவு உப்பு. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். அரைக்கிறதுக்கு முதல்ல மசாலா வறுத்துக்கலாம். மிளகு, சீரகம் சேர்த்து, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், தனியா சேர்த்துக்கிறேன், சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக கசகசை சேர்த்துக்கலாம். சூடு ஆஃப் பண்ணிட்டோன்னே, சூடு கம்மியாக இருக்கும் போது கசகசை சேர்த்து லைட்டாக வறுத்தா போதும். ஒரு சட்டியில் கறியை சேர்த்து தண்ணி ஊற்றி முதல்ல வேக வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு இதில் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் சேர்த்ததும் உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து அதில் சேர்க்குறேன். தக்காளி நல்லா கட் பண்ணி அதில் சேர்க்குறேன். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ வறுத்த அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே ஒரே டைமில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மசாலா பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். கறி நல்லா வேகணும். நாட்டுக்கோழி சீக்கிரத்தில் வேகாது. நம்ம குக்கரில் செஞ்சால் பரவாயில்ல, சட்டியில் செய்கிறோம், அதனால் நல்லா வேகணும். சட்டியில் செய்யும் போது அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நல்லா கிளறி விட்டு நல்லா வேக வைக்கணும். இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிளறி நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்க்குறேன். நல்லா வெந்துச்சு. நல்லா எலும்புலேருந்து கறி கழண்டி போகிற அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் சோம்பு, கருவேப்பிலை சேர்க்குறேன். நல்லா வெடிச்சதும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கிறேன். சின்ன வெங்காயம் லாஸ்ட்டாக தாளிப்பு கொடுக்கும்போது நல்ல ஸ்மெல் கொடுக்கும். நல்லா வதக்கிக்கலாம். வதங்கந்தோம் குழம்புல தூக்கி ஊற்றி தாளிச்சிக்கிறேன். அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வறுத்து நம்ம மசாலா அரைக்கும் போது அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. செம்மையாக வந்திருக்கு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு கலரிடலாம். நாட்டுக்கோழி குழம்பு வாசனை தூக்குதுங்க. வாங்க சர்வ் பண்ணிடலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சும்மா வாழையில சுட சாதம் போட்டு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டாலே வேறு லெவல். இல்லை, சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆரம்பிக்கலாங்களா?
ஆஹா, பிரமாதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை தட்டிடுங்க.